ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வந்த மாதிரியே திரும்பி போயிடுவீங்கல்ல? என்ன டக்குன்னு போக சொல்றா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது தனியா போறதுக்கா? இல்ல, இந்த துணையோட போறதுக்கு. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இருங்க. பொத்தி வச்ச பொங்க பணம் மாதிரியே இருக்காளே. ஐயோ குள்ளபூதம், 2 மணிக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போகவே கூடாது. என்ன பண்ணலாம்னு யோசிரா, யோசி. என்னம்மா, படம் முடிஞ்சிடுச்சா? படம் எப்படி இருந்துச்சு சத்யா? அது படத்தை பத்தி இவங்ககிட்ட கேட்டா இவங்க எப்படி சொல்லுவாங்க? ஓ, பின்ன படம் எப்படி இருந்தாலும் இவங்க நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா இது இவங்க தலைவர் படம்ல. ஓஹோ, என்கிட்ட கேளுங்க அத்தை, நான் சொல்றேன். படம் வந்து சும்மா வேற லெவல். அப்படியா? ஆமா அத்தை, அந்த இன்டர்வல் சீன் இருக்குல்ல, செம்ம மாசு. பின்ன அத்தை, இன்டர்வல் பிளாக்ல கத்தியோட ஒரு போஸ் கொடுப்பாரு பாருங்க. அதுக்கே கொடுத்த காசுல போச்சு அத்தை. செம்ம என்ஜாய்மெண்ட்ல வேற லெவல்ல இருந்துச்சு. சரி மாப்ள, நீங்க கை கால கழுவிட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே அத்தை. ஓகே பா. அப்பாடா, என்னங்க பாக்குறீங்க? நீங்க என்னைக்காவது என்ன விட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுப்பேன்? ஒரு நிமிஷம். நீங்க என்ன மன்னிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு மன்னிச்சிடலான்னு யோசிச்சு பாருங்க. என்ன மன்னிக்கிறதுக்கு நிறைய காரணம் கிடைக்கும். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் நல்லவன். யோசிங்க. நீ அடுத்த ராத்திரில அடுத்தவங்க வீட்டை வெட்டி பாக்குறீங்க? உனக்கு அறிவில்ல? என்னது அடுத்தவங்க வீடா? நான் தாண்டா இந்த வீட்டு ஓனரு. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? இந்த தீஞ்ச மண்டையும் தான் ஹவுஸ் ஓனரா? ஐயோ ஓனர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு கரெக்டா வர மாதிரி இருக்கு. அதை கெடுத்து விட்டுறாதீங்க ஓனர். மூவிக்கு போன அவங்க அப்பா அம்மா வர்றதுக்குள்ள நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறேன் ஓனர். டேய், படத்துக்கு போன அந்த அப்பாவே நான் தான். அடப்பாவி, விவரம் தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டியாடா? மாட்டிக்கிட்டனா? 12 மணிக்கு மேல என் பொண்ணு சாம்பி மாதிரி மாறிடுவா. சாம்பி மாதிரினா? யாரு கிடைச்சாலும் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிருவா. என்னையா சொல்ற? கழுத்தை கடிப்பாளா? அங்கே பார். என்னையா ஒரு மாதிரி உருப்புறா? நான் தான் சொன்னேன்ல, பாவம் யாரு பெத்த பிள்ளையோ. யோ, பாத்துட்டே இருக்கியா? வந்து கதவை திறந்து காப்பாத்தியா? சாவி இல்லையே. சாவி இல்லையா? அட பாவி. அவன் மேல உள்ள பாசத்தினால நானே கதவை திறந்து விட்டுருவேனோன்னு சாவியை தூக்கி வெளியில போட்டுருவேன். ஐயோ, திரும்ப எப்படியா நீ உள்ள வருவ? விடிஞ்சதும் தான் தேடி எடுத்து கதவை நான் திறப்பேன். ஐயோ, இதுக்கு சாம்பியே பரவாயில்ல. யோ, அப்ப பூட்டையாவது கொஞ்சம் உடையா? பூட்டை உடைச்சு கதவை திறந்தா அவ என்னையும் கவ்விடுவா. முடிஞ்சா தப்பிச்சுக்க. தப்பிச்சுக்கவா? என்ன பக்கத்துல வரா? கோபப்படாதம்மா, எனக்கு கல்யாணம் கூட ஆகலமா. சொன்னா கேளுமா.
பரவாயில்லையே, சமாளிச்சிட்டியே. ஐயோ நான் என்னையா பண்ணேன்? இப்ப என்னையா பண்ணோம் சொல்லி தொலையா. எங்க லைட்டா கையெடுத்து பாரு. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. என்னையா தெரியுது? நீ கைய எடுத்த அவ உன்னை கடிச்சிருவா. அதுக்காக இப்படியே எவ்வளவு நேரையா நிக்கிறது? ஒண்ணு அவ தூங்கணும், இல்லைன்னா அவ மயங்கணும், இல்ல விடியற வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்ப. விடியற வரைக்குமா? ஏன்னா சூரியன் வர்ற வரைக்கும் அவ அப்படியே தான் இருப்பா. விடியற வரைக்கும் அவ இப்படியே இருப்பா. நான் எப்படியா இப்படியே இருப்பேன்? உயிரோட இருக்கணும்னா நீ இப்படியே புடிச்சுக்கிட்டே நில்லு. எனக்கு தூக்கம் வருது, வரட்டா? விடிய விடிய ரொமான்டிக் படம் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி 6 படம் பார்க்க வச்சுட்டீங்களா? இவகிட்ட இருந்து எப்ப தப்பிச்சுனா எப்ப வீட்டுக்கு போவேன்? என்ன சார், நேற்று நான் கொடுத்த ஐடியா செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே. போங்க தம்பி சார், அவங்களுக்கு என் மேல கோவம் வந்து அதிகமாச்சு. என்ன அதிகமாயிடுச்சா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, என்ன கேட்காம ஏன் டிக்கெட் எடுத்தேன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா? 3 மணி நேரங்க நடு ரோட்ல உட்காந்துட்டு இருந்தது தான் மிச்சம். தலைவர் படத்துக்கு கூட்டு போற ஐடியாவே ஃப்ளாப் ஆயிடுச்சா? டேய், நீங்க தான் இந்த ஐடியாவை குத்தீங்களா? உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை? எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், ஏற்கனவே நான் சொல்லிடுறேன்ல. சார் பாவம் சத்யா, ரொம்ப நொந்து போயிருக்காரு. பிடிச்சவங்க தெரியாம தப்பு பண்ணா பெருசா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவல்ல, அதை நீ ஃபாலோ பண்ண மாட்டியா? அதுவும் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, அவரே வந்து மன்னிப்பும் கேட்டாரு. அதுக்கப்புறமும் ஏன் இன்னும் விம்பு பிடிச்சிட்டு இருக்க? சத்யா, நீ இப்போ பண்ணுறது எங்களால் நம்பவே முடியல சத்யா. ஊருக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது நீ தானே சொல்லுவ. இப்போ நீ ஏன் தப்பை பண்ணிட்டு இருக்க? சார் பண்ணது ஒன்றும் மன்னிக்க முடியாத தப்பே கிடையாது. நீ என்னத்த மனசுல வச்சுட்டு பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லை. புருஷங்க கெஞ்சினா மெஞ்சணும்னு எல்லா மனைவியும் நினைப்பாங்க. அதே மாதிரி நீயும் கல்யாணத்தை ஒரு மாற்றி சத்யா. இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ஓவரா தெரியுது. தம்பி சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் பக்கம்தான். அவங்க இப்ப என்ன வேணான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. முழுக்க முழுக்க அது என் மேல உள்ள தப்பு தான். என் மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேல குற்றம் சொல்றது எந்த நியாயமும் இல்லை. நான் தான் இதை சரி பண்ணணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நான் அப்படி சொல்றதும் தப்பு தான். அதனால நான் இங்க இருந்து அவங்களை டார்ச்சர் பண்றதை விட நான் இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். வரேன். நில்லு. கிளம்புதா இருந்தா கிளம்பி போ. ஆனா நாளைக்கு என்ன பிக்கப் பண்ண மட்டும் வந்துரு. நான் இல்ல, நீ இங்க இருந்து நாளைக்கு என்ன கூட்டின்னு போனாலும் ஓகே. என்ன சொன்னீங்க? நான் உன் கூட வரேன்னு சொல்றேன். எஸ் 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 ஏய் ஏய் இப்போவாவது என்ன தூக்கி சுத்துறானான்னு பாரு. லூஸ் தமிழ் பிபி. என்ன என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போயிடலான்னு சொன்னேன். அப்போ ஓகே.
என்ன வெயிலு, இதுல இந்த குண்டா வேற. சை மாப்ள, இந்தா மாப்ள, இந்த ஃபைல்ல கையெழுத்த போடு. என்னடா ஃபைல்ல எங்க எடுத்துட்டு வந்திருக்க? பின்ன சிஸ்டர் சமாதானம் ஆனாதான் நீ ஆபீஸ்க்கு வருவேன்னு சொல்லிட்ட. எனக்கு என்னமோ அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரியே தெரியல, அதான் நானே வந்துட்டேன். டே குள்ள பூதம், ம்? சத்தியா சமாதானம் ஆயிட்டாங்க. நாளைக்கு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போறோம். எப்படி 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 இது எப்படி நடந்துச்சு? ஆமா, இப்ப நீ இத சந்தோஷமா கேக்குறியா இல்ல வருத்தமா கேக்குறியா? என்ன மாப்பிள இப்படி கேக்குற? மாப்பிள, உனக்கு ஒரு நல்லது நடந்தா சந்தோஷப்படுற ஆளே நான் தான் மாப்பிள, நான் தான். என்ன போய் இப்படி கேக்குற? ஆனா நீ கேட்ட மாடுலேஷன் அப்படி தெரியலையே. ஐயோ, கண்டுபிடிச்சானே, சமாளிப்போம். டேய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள, இந்த டயலாக இப்படி சிரிச்சுக்கிட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும். மாப்பிள, உயிர் நண்பனை மட்டும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது மாப்பிள. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி உயிர் நண்பனை தான் அதிகமா சந்தேகப்படணும். எப்படி பேசினா நம்ப மாட்டேங்கிறா? ஏன் தெரியுமா? சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து சேம் செட் கோல் அடிக்கிறவங்களே நீங்க தான். அதுவும் நீ அதைய முன்னாடியே வச்சு செய்வ. உன்னையெல்லாம் அப்படியே பிளாக் லிஸ்ட்லயே வச்சிருக்கணும்டா. மாப்பிள, நான் அப்படி பண்ணாலும் அதுவும் நல்லதுக்காக தான் இருக்கும். நல்ல வேளை அங்க துப்புனா. நம்பிட்டேன். நீ நம்புனாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. மாப்பிள, ராமருக்கு ஆஞ்சநேயர் மாதிரி உனக்கு நான். மாப்பிள, என் நெஞ்ச கிழிச்சு பார்த்தா அதுல ராமரும் சீதைய மாதிரி நீயும் சிஸ்டரும் தான் இருப்பீங்க. அத்த, உள்ளக்க ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பேன், எடுத்துருவாங்களேன். எதுக்கு மாப்பிள கத்தி? ஆப்பிள் கட் பண்ணவா? இல்ல மாப்பிள, உன் நெஞ்சு அப்படியே பொளந்து பாக்குறதுக்கு. உள்ள நானும் சத்தியாவும் இருக்குமா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு. அடா பாவி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, நீ உடனே ஹார்ட்ட கிழிச்சு பைபாஸ் சர்ஜரியே பண்ணிடுவ போல இருக்கு. டேய் 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 டேய், எதுக்குடா பேச்சுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? தெரியாம சொல்லிட்டேன் மாப்பிள, என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சிஸ்டரை எப்படி சமாதானப்படுத்தின அத முதல்ல சொல்லு. உண்மைய சொன்ன. இவ்வளவு நேரம் உண்மை மேலையா இருந்துச்சு. என்ன உண்மை? சிஸ்டர் மேல உள்ள லவ்வ இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தீங்க, அத அத்தனையும் ஓபன் பண்ணி கொட்டிட்டியா? எதுக்கு மாப்பிள இப்ப முறைக்கிற? சமாதானம் ஆயிட்டாங்க அவ்வளவுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எதுவும் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி சிஸ்டர் சமாதானம் ஆனாங்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. தப்பு பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கோவத்துல விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க வழிக்கு போய் அவங்களை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். மத்தபடி நீ சொல்ற மாதிரி அவங்க மேல எனக்கு லவ் மண்ணாங்கட்டி எல்லாம் கிடையாது. ஓஹோ, ஐயோ, அது அப்படி இல்ல, அது வேற சொல்ல வந்து இப்படி. அப்போ அத்தை சொன்னதுக்காக தான் நீ இங்க வந்து டிராமா பண்ணிருக்கிற. நீ உன் தப்ப உணர்ந்து மனசார ஒன்னும் செய்யல. அது அப்படி இல்லங்க, அது வேற. பேசாத. நீ பேசினதுல இருந்தே தெரிஞ்சிச்சு, மனசு எப்பவுமே மாறவே மாறாதுல்ல. இதுக்கப்புறம் நான் அதுவும் கூட வரணும்? நான்லாம் வரல. நல்லதோ கெட்டதோ நான் என் அம்மா வீட்லயே இருந்துறேன். நீயும் நான் கூட வரமாட்டேன். சிஸ்டர் பேபி, அது எங்க என்ன இப்படி ஆயிருச்சு? வேற முறைக்கிறானே. பேசாம கையெழுத்த நம்மளே போட்டுருவோம். எங்க போற? நான் வேணும்னு எதுவும் பண்ணல மாப்பிள. எல்லாம் உன்னால தானே வந்தது. நீ தானே இந்த பிரச்சனை காரணம். பேசுறேன்னு
என்னாச்சு ஜானகி? திரும்ப உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பின்னையே ஒரு மாதிரி இருக்க. நாம நினைச்ச மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக சத்யா இங்க வரல அத்தை. ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? மாப்பிள்ளையோட சண்டை போட்டுதான் இங்க வந்திருக்கா. எனக்கு அது முன்னாடியே தெரியும் ஜானகி. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல எதுவும் தெரிய வேண்டானதா நான் உன்கிட்ட எதையுமே சொல்லல. நான் சத்யா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ எதையுமே கேட்கல. எப்பவும் சொன்னதை புரிஞ்சுக்கிறவ இந்த விஷயத்துல ரொம்ப அடம் பிடிக்கிறா. மாப்பிளதான் ரொம்ப பாவம். சத்யா, என்னம்மா? எப்பமா கிளம்புறீங்க? எங்க? உங்க வீட்டுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வந்தீங்க. இப்பதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆன பொண்ணு காரணம் இல்லாம அம்மா வீட்டுல இருக்கிறது ரொம்ப தப்புமா. நாளைக்கு நீயும் மாப்பிளையும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. என்ன பதிலே சொல்லாம இருக்க? இல்லம்மா, இப்ப வேணாம். இப்ப வேணாமா இல்ல எப்பவுமே வேணாமா? எனக்கு எல்லாமே தெரியும்டி. புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வரதா செய்யும். அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல 1000 சண்டை வரதா செய்யும். அந்த சண்டை மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சண்டையை காரணம் காட்டி இப்படி அம்மா வீட்டுல வந்து உட்கார கூடாது. நான் புரிஞ்சுக்கிறேம்மா. ஆனா அவன் தான் என்ன புரிஞ்சுக்க தயாரா இல்ல. முதல்ல இப்படி மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து. அம்மா, இது வேணும்னே பேசுறது கிடையாது. உரிமையில தானா வருது. இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறவ அப்புறம் ஏன் அவரை வேணான்னு சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்துருக்க நினைக்கிற? அவரு உன்னை புரிஞ்சுக்கலனா நீ அவர் கூடவே இருந்து ஒன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு விலகி வந்தா எப்படி அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு? ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கு சண்டையை போட்டு பிரிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேரு. அது மாதிரி ஓ வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுடி. சண்டை போட்டு புருஷன் கோபத்துல இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவரே வழிய வந்து மன்னிப்பு கேக்குறப்ப நீ இவ்ளோ வீம்பு பிடிக்க கூடாது. இங்க பாரு சத்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இருந்தது வேற. இப்ப அப்படியெல்லாம் எதையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு எல்லாம் போக முடியாது. ஏன்னா அது உன் வாழ்க்கை பிரச்சனை. உன்னோட பிடிவாதம் ஒன்ன மட்டும் இல்ல, உன்னை சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்கும். சத்யா, இப்ப எனக்கு எல்லாமே நீதான். உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அந்த மன கஷ்டத்திலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நீ நல்லா இருக்கேங்கிற சந்தோஷத்துலதான் நானே இருக்கேன். அது இல்லைன்னு ஆயிட்டா நிச்சயமா என் உயிர் போயிடும். என்னம்மா நீ? புரிஞ்சு நடந்துக்கோமா. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நாளைக்கே நீ மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்ப. என்னடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சரிம்மா, சரி வா. மாப்ள, சொல்லுங்க அத்தை. இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னத்த மன்னிப்புலாம் கேக்குறீங்க? நானும் இந்த காலத்து பிள்ளைங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் மேல தப்பு இருந்தாலும் மாப்பிள்ளை முறுக்குக்கு குறைச்சல் இல்லாம தான் நடந்துப்பாங்க.
ஆனா நீங்க எதையுமே பெருசா எடுத்துக்காம இவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள. இல்ல அத்தை, என் மேலதான் தப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் மாப்பிள. இவ சின்ன பொண்ணு, இவ கோவத்தை எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப இவளுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இனிமே பார்த்து நடந்துப்பா. ஐயோ அத்தை, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு. நான் தான் இப்ப புரிஞ்சு நடந்துக்கணும். உண்மையிலே இப்படி ஒரு மாப்பிள கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாளைக்கு உங்க கூட வருவா. ம். வா, வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. முக்கியமா சீதனமா இங்க இருந்து எடுத்துட்டு போனியே உங்க அப்பா போட்டோ, அதையும் எடுத்து வச்சுக்கோ. வா.